எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த வருஷத்தோட முதல் நாள் 24 2024 ஜனவரி 1 டே. இந்த டேயில் வந்து நாங்கள் அந்த 3 மணி பிரியாணிக்கு நானும் என்னோடய மாப்பிள்ளை என்னோடய ஒய்ஃபோட தம்பியும் போயிட்டுருக்கோம். எங்கள் வீடு வியாசார்பாடியில் இருக்குது. வியாசார்பாடியிலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் பக்கம்தான். சரி, அதை அப்படியே ஒரு விலாகாக போட்டுருவோம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வர்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இருக்குமா இருக்காதான்னு தெரில, சடனாக தான் பிளான் போட்டோம். மாப்பிள்ளை வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரி அப்படியே கிளம்பிடுவோம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எங்களுக்கே தெரியாது, கடை இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. ஒரு முறை போனேன், சரியான க்ரௌடு. இப்போ எப்படி இருக்கும்னு தெரியல. அங்கே போய் பார்ப்போம். அங்கேயே ஏகப்பட்ட கடை இருக்கும். இந்த 1ஆம் தேதி அதுவுமா எல்லா கடையும் திறந்து தான் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே போய்க்கலாம். இப்போ கரெக்டாக நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வியாசார்பாடி, இந்த பிபி ரோடுன்னு சொல்லுவாங்க. ஞானதேயா ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். கரெக்டாக ஆடியோ கேட்கணும்னு நினைக்கிறோம். மைக் போடாமல் தான் பேசுகிறோம். டேரக்ட் ஃபோன் ஆடியோவில் தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோ பேர் அலைய தான் செய்கிறாங்க இந்த நைட்டு நேரத்தில். இந்த 1ஆம் தேதி பசங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக எங்கே சுற்றிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் அதே போல் சுற்றி இருக்கா இல்லையா வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நிமிஷம். இதுதான் அந்த பிபி ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு தான் செம்மையாக இருக்கும். இந்த இடம் நல்லாயிருக்கும். ரோடு காலியாக இருக்கும். பசங்க நிறைய பேர் வந்து பைக் ஓட்டுறவங்க வந்து இங்கே வந்து பழகிறவங்க பழகிறவங்க. வீடியோ கட் பண்ணாமல் அப்படியே நினச்சிருக்கேன். வீடியோ கட் பண்ணாமல் அப்படியே போடலாம்னு நினச்சிருக்கேன். ஓகே சார். அப்போ இது போட்டுக்கலாம் சார். நீங்கள் சார் மைக்கு மாட்டிக்கலாம் சார். மைக்கில் வின் நாய்ஸ் அதிகமாக கேட்கும். மைக்கை போட்டுக்கலாமான்னு கேட்குறாங்க. இன்னும் சர்ச்சில் சர்வீஸ் முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. ஏரியா பசங்களும் போயிட்டுருக்காங்க. சர்ச்சிலலாம் ஸ்டார் போட்டு ஒர்ஷிப் இன்னும் முடியல. எல்லா சர்ச்சுங்களையும் இன்னும் நடந்துகிட்ருக்கு. எங்கள் சர்ச்சில் வந்து 2 o'clock வந்து முடிச்சுட்டாங்க ஷார்ப்பாக. கொஞ்சம் தூரத்துலேருந்து வராங்க, அவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே போயிட்டே இருப்போம், பார்ப்போம். ஃபோன்லேயும் சார்ஜ் 50% தான் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் ஆகணும். ஃபோன் டெத் ஆகிடக்கூடாது. ரோடு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது இந்த ரோடு. ஏன்னா இப்போ மழை பெஞ்சு ஃப்ளட்டு வந்ததில் எல்லா ஜல்லிகளும் வெளியில் வந்துடுச்சு. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போயிட்டுருக்காங்க, வெள்ளி காசுருக்காங்க. இது ரேடியன்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், கறி போகுது. கறி தான், கறியே தான். மாட்டுக்கறி போயிட்டுருக்கு, பீஃப் போயிட்டுருக்கு. அடுத்தது திறந்து வேலை நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி வேறு 1ஆம் தேதின்றதுனால செம்மையாக இருக்கும். இந்த இடத்துல இன்னும் கூட்டம், இன்னும் ட்ரெயின்லாம் போகுது. எக்ஸ்ப்ரெஸ் ஆனால் லோக்கல் இல்லை, எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல நடந்துச்சு. இந்த இடத்துல ஃப்ளட்டில் இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி. நிறைய பேர் டிவிலாம் பார்த்துருக்கலாம். ஒரு பஸ்ஸே முழுங்கிடும் அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல தண்ணி இவ்வளோ இதுக்கு இருந்தது. இப்போ பரவாயில்ல, எல்லாமே வடிஞ்சிருச்சு. இதுதான் நார்த் அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கும். சென்னையிலே டாலஸ்ட் பில்டிங்னு சொல்கிறாங்க. அது எப்படி எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் டாலஸ்ட் பில்டிங்னா அது இந்த பில்டிங் தான். பெருசாகவே இருக்கும். ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கும். லியோ பஜாஜ் 220F அதுக்கும் டியோக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அவர் கேர்ஃபுல்லாக வந்து டர்ன் பண்ணிட்டார். இந்த
இந்த நார்த் டவுனுன்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்னா ஒரு யூடியூபர் இருக்கார். யூடியூபர் வீட்டிலே குக் பண்ணி போடுறாரு, வெளியிலே போய் போடுவார். சேலஞ்ச் வீடியோலாம் நிறையா பண்ணுவார். அவர் இதில் தான் இருக்கார். நினைக்கிட்டோம் இப்போ ஆடு தொட்டிக்கு போயிட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு, புது ஹவுசிங் போர்டு இப்போ தான் கட்டி கொடுத்தாங்க. இப்போ மீன்ஸ் ஒரு 3 years பிஃபோர் தான் கட்டி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரோட்டு பக்கத்தில் வெளியில் வரைக்கும் அவங்க பில்டிங் இருந்தது. இப்போ வந்து அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த இடத்துல பார்ட்டிஷன் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. பாருங்கள் 3 மணி பிரியாணி இப்போயே ஆரம்பிச்சிச்சு. சரியான க்ரௌட் இருக்குது. போலீஸ் எதுவும் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியல, பார்ப்போம். எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். இங்கேயே டிராஃபிக் ஜாம் ஆரம்பிச்சிருச்சு. எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் நெருக்கத்தில் போனதுன்னு தெரியும். அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே 3 மணி பிரியாணி ஃபேமஸ். அதுவும் இந்த 1ஆம் தேதி சமயத்தில் வேறு லெவலில் எல்லாரும் இதாங்க பிரியாணி. 3 மணி 1ஆம் தேதி வந்தோம். ஃபேமஸான கடையில் வாங்கல, அதை தாண்டி ஒரு கடை சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கலர் இது நல்லா இருக்குது. வெந்திருக்கணும். வேகாமல் இருந்தால் அன்டைமில் சாப்பிட்றோம். ஏதாவது சைடு எஃபெக்ட் காட்டிடும். பீஃப் ஃப்ரையும் வாங்கியிருந்தோம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் மாப்பிள்ளைக்கும் வாங்கியாச்சு. சாமு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்கும். வேறு மாதிரி இருக்கும். மசாலா ரொம்ப அதிகமாக இருக்குது. மசாலா ரொம்ப அதிகம். இந்த நைட்டில் ஒரு மசாலா சாப்பிட்டா கஷ்டம்தான். ஒரு நேரம் சாப்பிட்லாம். பீஃப் இருந்திருக்கான்னு பார்ப்போம். ஆவி பறகுது. சரியான சூடு. வாடாதான் இருக்கும்னு நினைக்கிறேன்.